வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். இதுவரைக்கும் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலும் நிறைய வீடியோஸ் போடுறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல மிகவும் இன்றியமையாதது அப்படி எதுன்னு பார்த்தோம்னா நம்ம தலை தான். தலையிலேருந்து தான் உடல் அசைவுகள் எல்லாமே ஆரம்பிக்குது. அப்படிப்பட்ட தலையிலேருந்து தான், அதாவது பிரெயின், அதுலேருந்து தான் சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலம், பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், புற நரம்பு மண்டலம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான தலையை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் ஆயுர்வேதத்தில் தலையை பாதுகாக்கிற மாதிரி நிறைய சிகிச்சைகள் இருக்குது. அதில் முக்கியமானது மற்றும் முதன்மையானதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சிரோதாரா. ஷிரஸ் அப்படின்னும் போது தலை, தாரா அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் ரிதமிக்கா நீர்வீழ்ச்சியில் வந்து விடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தலையிலையோ, அது குறிப்பிட்டு சொல்ல முடியா நெத்தி பொட்டுல இந்த இடத்துல எண்ணெயாவோ இல்லாட்டி ஒரு திரவமாகவோ கொட்டுதல் அப்படின்றது தான் அர்த்தம். இது எந்த இடத்துல கரெக்டாக விழும் அப்படின்னா நமக்கு ஸ்தபனி மர்மம்னு சொல்லுவாங்க. மர்மத்துல நிறைய மர்மம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஸ்தபனி மர்மம் இந்த இடத்துல. இது வந்து ஷட் சக்கராஸ், அதாவது 7 வகை சக்கரங்கள்ல முக்கியமா சொல்லக்கூடிய ஆஞ்ஞான்னு சொல்லுவாங்க. அந்த 3வது கண் சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல கரெக்டா வந்து ரிதமிக்கா விழுறது. இது பேர் தான் வந்து சிரோதாரா. இந்த சிரோதாராவோட மெக்கானிசத்தை நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் இப்போ சொல்றேன். இந்த தாரா பண்றதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு வந்து அபியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதிக் மசாஜ். ஸோ இதை பண்ணிடணும். இதை பண்ணிட்டு அவங்க டேபிளில் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு சைடில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுப்பாங்க, அதான் தாரா ஸ்டாண்டு. அது பக்கத்தில் அந்த தாரா ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பானை மாதிரி இல்லை பானை செட்டப்பு, அப்படி இல்லாட்டி பித்தளை இல்லாட்டி சில்வரில் நடுவில் ஹோல் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஆயில் மேலே நம்ம ஊற்றுற ஆயில் வந்து அந்த ஹோல் வழியாக யூனிஃபார்மாக அப்படியே நம்ம நெத்தி பொட்டில் வந்து விடுற மாதிரி. ஸோ இதுதான், இது சீரான இடைவெளியில் சீரான அளவில் வந்து விடுற மாதிரி. இதில் உள்ள இருக்கிற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை எண்ணெயாக இருக்கும். அந்த மூலிகை எண்ணெய் அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வாத பித்த கபம் இதை பொறுத்து மாறுபடும். அப்புறம் தக்கரதாரம்னு ஒன்று இருக்குது. அந்த தக்கரதாரம்னா பேரில் சொன்ன மாதிரி தக்கரம்னா பட்டர் மில்க். ஸோ அந்த மோரை வந்து ப்ராசஸ்ட் வித் மெடிக்கேட்டட் ஹர்ப்ஸ், அதாவது நான் சொன்ன மாதிரி என்னென்ன மூலிகைகள் தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதில் நெல்லிக்காய் கஷாயமும் போடுவாங்க. இந்த மெத்தட் வந்து கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இது பண்ணும் பொழுது நல்ல பெனிஃபிட் எது கிடைக்கும் அப்படின்னா, தூக்கம் நல்லா அருமையாக வரும். அப்புறம் அந்த பிபிக்காக ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிபி வந்து கிராஜுவலாக குறையும். அவங்க பின்காலத்தில் டாக்டரோட அட்வைஸ் படி எய்தர் மெடிசனோட டோசேஜை குறைச்சிக்கலாம், இல்லை மெடிசனை கூட விட்டுட்டு வெளியே வரலாம். இந்த ட்ரீட்மெண்ட்டால் மென்டலி டிஸ்டர்ப் ப்ராப்ளம் இருப்பாங்க இல்லையா சில பேர், அவங்க வந்து நிறைய மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய சூழ்நிலையே வராமல் இது மூலியமாகவே அவங்களோட மென்டல் எபிலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். மென்டல் ஸ்ட்ரென்த், அதாவது மன வலிமையை அதிகரிச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, அடிக்கடி டிராவல் பண்ணுறவங்க, அதனால அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் ஆட்டிசம் சில்ட்ரன்ஸ், இவங்க எல்லாமே டாக்டரோட அட்வைஸ் படி 7, 14 இல்லை 21 நாட்கள் இந்த மாதிரி டேஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து கண்டிப்பாக டாக்டரோட, அதாவது ஆயுர்வேதிக் டாக்டரோட மேற்பார்வையில் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சிரோதாரா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு பேஷண்ட் வந்து ரொம்ப எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃபிசிக்கல் எக்ஸர்சைஸ் தரக்கூடிய வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எக்ஸ்போஷர் டு சன்னு, அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் டு கோல்டு கிளைமேட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிரோதாரா இஸ் பெஸ்ட் ஃபார் அப்படின்னா என்னன்னா, முதல்ல வந்து கிரானிக் மைக்ரேன், அதாவது நாள்பட்ட ஒற்றை தலைவலி, சைனசைட்டிஸ், அப்புறம் சினைல் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஞாபகம் மறதி இருக்கும் இல்லைங்களா, அல்சைமர்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள், இன்சோம்னியா தூக்கமின்மை, அப்புறம் மெயினாக மோட்டார் நியூரான் டிசீஸ், நிறைய மோட்டார் நியூரான் டிசீஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே சிரோதாரா பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காக்னிட்டிவ் டெபிசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவாற்றல் குறைபாடு உள்ள ரெசிஜுவல் ஸ்கைசோஃப்ரெனியா பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பலனை கொடுக்குது. முக்கியமாக ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர், இந்த குழந்தைகளுக்கும் இந்த சிரோதாரா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அப்புறம் முக்கியமானது செரிப்ரல் இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிற அலோபதிக் மெடிகேஷன்ஸ், அதாவது ஆங்கில மருத்துவத்தோட நம்ம சிரோதாராவும் அவங்க சேர்ந்து எடுக்கும் பொழுது நல்ல பலனை கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம்ல ஆல்ஃபா ரிதம் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, பீட்டா ஆக்டிவிட்டியை வந்து குறைக்குது. இது நம்ம சிரோதாரா. இந்த சிரோதாராவை நார்மலாக இருக்கவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் அருகில் உள்ள ஆயுர்வேத டாக்டரோட ஆலோசனைப்படி அவங்கள கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நன்றி.